Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே கண்டிப்பா கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசர்ல இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரௌஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகுது. ஸோ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஆட்டோவாவே டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுற அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பாருங்க 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் ஷோ ஆகும். இதுல அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே பார்க்கலாம். சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்க டர்ன் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எனேபிள் பண்ணி இதை டர்ன் ஆன் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா ஏதாவது டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃபர்ஸ்டாவே பெர்மிஷன் கேட்கும் இதை டவுன்லோட் பண்ணட்டுமா அப்படின்னு. ஸோ நீங்க எனேபிள் ஓகே கொடுப்பீங்களா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்படித்தான் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட்ஸ் ஆகுற அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்றது. ஸோ நீங்களுமே இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் மூலமா இந்த இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.